இந்த குளத்துப்புழையில நம்ம பண்ணக்கூடிய பூஜைகள் வந்து என்னென்ன பூஜைகள்? என்னென்ன நாட்கள் ஸ்பெஷலான விஷயங்கள்? குளத்துப்புழையில விஷுக்கனி வந்து ரொம்ப விசேஷம். ஓ! உங்களுக்கு சபரிமலையில இருக்கிறது இப்பதான் சபரிமலையில விஷுவுக்கு கூட்டம் வருது. அப்பயிலேருந்தே குளத்துப்புழையில வந்து விஷுக்கனி விஷுக்கு. தரிசனத்துக்கு ரொம்ப கூட்டம் இருக்கும். கிட்டத்தட்ட 3000 பேர், 4000 பேர், 5000 பேர். ஏன்னா அது வந்து ஒரு கிராம பகுதி. அந்த இடத்துல 4000 பேர், 5000 பேர் விஷுக்கனி தரிசனம் பார்க்கறதுக்கு வருவாங்க. குளத்துப்புழையில. அங்க விஷுக்கனி தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இன்னொன்னு சாஸ்தாவோட ஸ்தலங்கள்ல சகஸ்ர கலசம் நடக்கக்கூடிய ஸ்தலம் குளத்துப்புழை. ஆதி காலத்துல இருந்தே அங்க சகஸ்ர கலசம் நடத்துற சகஸ்ர கலசம் அப்படின்னா 1000 கலசம் வச்சு அதுல ஆயிரகால சிவன். ஆவாகனம் பண்ணி அபிஷேகம் பண்றது. இது வந்து ரொம்ப ஒரு நீட்டமான ரொம்ப ஒரு ப்ரொசீஜரல் பூஜை. அதாவது ரொம்ப ப்ரொசீஜர்ஸ் அதிகம் இந்த பூஜையில. இது என்னைக்கு பண்றாங்க இந்த பூஜை? சகஸ்ர கலசம் வந்து நாள் எனக்கு அவ்வளவு தெளிவா தெரியல. ஆனா சகஸ்ர கலசம் வருஷத்துக்கு ஒரு தடவை குளத்துப்புழையில பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. உத்திர நாள் எந்த மாதம் உத்திரம்னு தெரியல. பட் உத்திர நட்சத்திரத்துல ஒரு நாள்ல வந்து சகஸ்ர கலசம் பண்ற வழக்கம் உண்டு. ஏன் அப்படின்னா சபரிமலையிலயும் இப்பதான் சகஸ்ர கலசம் பண்றாங்க. இப்ப நல்லா கோயில் நல்லா வளர்ந்து ஒரு பெருசா வந்ததுக்கு அப்புறம் சகஸ்ர கலசம் பண்ணக்கூடிய வழக்கம் உண்டு. பட் அச்சங்கோயில், ஆதியங்காவு இங்கெல்லாம் வந்து சகஸ்ர கலசம் பண்ண எரிமேலி உள்பட சகஸ்ர கலசம் பண்ற வழக்கம் இங்க பந்தனம் உள்பட இங்க சகஸ்ர கலசம் பண்ற வழக்கம் கிடையாது. ஆனா குளத்துப்புழையில சகஸ்ர கலசம் பண்ணக்கூடிய வழக்கம் உண்டு. அது மட்டும் இல்லாம விஷுக்கனி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம்.